ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர். இப்போ உங்களுக்கு எளிமையான முறையில நுரையீரல எப்படி வலுவடைய செய்யறது, நுரையீரலுடைய லங் கெப்பாசிட்டி, அதாவது நுரையீரல் செயல்திறன் எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு எளிதான ஒரு பயிற்சி பலூன் ஊதுற பயிற்சி. இந்த பலூன் ஊதுறதுனால நமக்கு நுரையீரல் வலுவடைகிறது. இந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டுமில்ல, எல்லா விதமான நுரையீரல் நோய்களுக்கும் இந்த பலூன் பயிற்சி மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது நுரையீரல் சுருங்கி இருக்கு, அதோட மூச்சு விட சிரமமா இருக்கு அப்படின்னா இந்த பலூன் பயிற்சி பண்ணும்போது அவங்களுக்கு நுரையீரல் நல்ல விரிவடையும். இது எப்படி பண்றேன்னு பாருங்க. இதன் மூலமாக நுரையீரல் எப்படி வலுவடையுது அது நீங்க பார்க்கலாம். இப்படி நம்ம பலூன் ஊதுறதுனால மூச்சு இழுக்கிறோம், வேகமா ஊதுறோம், மூச்சு இழுக்கிறோம், வேகமா ஊதுறோம். அப்படி பண்ணும்போது நுரையீரல் உள்ள சின்ன சின்ன மூச்சுக்குழாய்கள் எல்லாமே விரிவடைஞ்சிடும். ஆல்வியோலைன்னு சொல்லுவோம், அது கொலாப்ஸ் ஆகாம விரிவடைஞ்சிடும். அதனால இந்த ஆக்சிஜன் பரிமாற்றம் நல்லா போறதுனால நுரையீரல் இருந்து எல்லா உடம்புல எல்லா பாகங்களுக்கும் இந்த ஆக்சிஜன் குறைபாடு இல்லாம நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம நல்ல முறையில் இயங்க முடியும். இந்த எளிதான நுரையீரல் பலூன், இந்த பலூன் பயிற்சியானது மிக மிக உதவியாக இருக்கும். இது எல்லாருமே பண்ணணும். இது பண்றதுனால இந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும் இல்ல, நுரையீரல் வலுவடையும். இது நோய் எதிர்ப்பு திறன் மாதிரி நுரையீரல் ஸ்ட்ராங் ஆக்குறது. சோ நுரையீரல் வலுவடைகிறதுனால எண்ணற்ற வியாதிகள் நம்ம தடுக்க முடியும். இது ஒரு முக்கியமான நுரையீரல் தடுப்பு. நுரையீரல வலுவடைய செய்யற பலூன் ஊதுறது மிக மிக எளிமையான ஒரு உடற்பயிற்சி. எப்படி நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி பண்றோமோ அதே மாதிரி இந்த பயிற்சி பலூன் ஊதுறது மிக முக்கியமான ஒன்று. இது எல்லாருமே பண்ணணும். அப்பதான் லங்ஸ் நுரையீரல் நல்லா இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். வணக்கம்.